வாசிங்க. எபேசியர் 1:19 பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையானவர்களே இங்கே ஒரு குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அது என்னன்னா, தேவனுடைய வல்லமையை பற்றி பேசுகிறார். தேவனுடைய வல்லமை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு? அது மகா மேன்மையான வல்லமை, மகத்துவமான வல்லமை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வல்லமை மகா மேன்மையான வல்லமை, மகத்துவமான வல்லமை. அவர் அந்த வல்லமையை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளை தேடுறாரு, கிடைக்கல. கிடைச்ச வார்த்தைகளை போடுறாரு. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வல்லமை மகா மேன்மையான வல்லமை, மகத்துவமான வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன வல்லமைன்னு சொல்லி கேட்டா அங்க சொல்லுறாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த வல்லமை. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த மகா மேன்மையான அந்த மகத்துவமான வல்லமை இப்ப எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அந்த மகா மேன்மையான வல்லமை இருக்கிறது, அந்த மகத்துவமான வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று ஜெபம் பண்றாரு.